வெல்கம் பேக் டு நிஷா பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. முருங்கைப்பூ ட்ரை ரோஸ்ட், அதுக்கப்புறமா முருங்கைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முருங்கைப்பூ ட்ரை ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். ட்ரை ரோஸ்ட்னா இது பொரியல்லையே வித்தியாசமான பொரியல் இருக்கும், டேஸ்ட்டுமே அவ்வளவு நல்லா இருக்கும். செய்யறது எப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அவளுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அது கூட துருவன தேங்காய், ஒரு பல் பூண்டு. சோ பூண்டு வந்துட்டு தோலோட சேர்த்துக்கணும். சோ சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து சைட்ல இதை மிக்ஸி ஜார்ல வந்துட்டு கொரப்பா அரைச்சிக்க போறோம் ரெண்டுமே. நெக்ஸ்ட் கடாயில வந்துட்டு தேங்காய் எண்ணெயில தான் இன்னைக்கு நான் முருங்கைப்பூ ட்ரை ரோஸ்ட் செய்ய போறேன். இப்ப வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முருங்கைப்பூ வந்துட்டு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா புளிஞ்சு அதை சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நான் வறுத்துட்டு இருக்கேன். சோ அந்த உப்பு சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா அந்த தண்ணியே வந்துட்டு நல்லா இறங்கும். அந்த தண்ணியிலே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானு தேங்காவை போட்டுக்கிட்டேன். தேங்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரப்பட்டதுக்கு அப்புறமா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா வேர்க்கடலை அரைச்சு வந்தீங்களா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அந்த பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுப்பட்டா இந்த மாதிரி உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துலயே ரெடி ஆயிடும். நல்லா இந்த கையில நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, உதிரியா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பொரியல் எல்லாம் சில பேர் குழந்தைங்க எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு யூஸ்வலா செய்யற மெத்தட்ல செஞ்சோமா நம்மளுக்கு வந்துட்டு கடிக்க அது ஒரு பிசு தன்மை இருக்கும். அதனால சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்டா பண்ணி கொடுத்தா இந்த முட்டை நம்ம போட்டு ஒரு பொரியல் இதுலயே செய்வாங்க சில பேரு, ஒரு மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சோ அதுக்கு ஈக்குவல் கொடுக்கற மாதிரி இந்த வெஜ்ஜிலே வந்துட்டு நம்ம இந்த பவுடர் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டே இருக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் பாத்திரம் எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். வேற ஏதாவது நம்ம பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் இல்ல வேற ஏதாவது எடுத்தோம்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கும். சோ நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்துட்டு நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா ஆஸ் யூஷுவல் கடலை பருப்பு தான் ஊற வச்சிருக்கேன். கடலை பருப்பு கூட கொஞ்சமா துவரம் பருப்புமே சேர்த்து ஊற வச்சு பாருங்க, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா இருக்கும். சோ கடலை பருப்பு பாத்தீங்கன்னா 1 கப்பு 3/4 கப் எடுத்திருந்தா 1/4 கப் அவளுக்கு நானு 1 கப்புல வந்துட்டு 3/4 கப் கடலை பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா 1/4 கப் வந்துட்டு துவரம் பருப்பு அதை வந்துட்டு நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். சோ ஊற வச்ச பருப்பை வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதுல வந்துட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம வடைப்பருப்புக்கு எப்படி அரைச்சுக்குவோம், ரொம்பவும் நைஸா இல்ல ரொம்ப குறுகுறுப்பா இல்லாம அந்த மாதிரி மீடியம் ஸ்டேஜ்ல வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கைப்பிடி அவளுக்கு கருவேப்பிலை வந்துட்டு நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், ஒரு கைப்பிடி அவளுக்கு நானும் பூ சேர்த்துட்டு இருக்கேன், முருங்கை பூ சேர்த்துட்டு இருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இவ்வளவுதான் இதோட இன்கிரீடியன்ஸே. நம்ம ரோட்டு கடையில ஒரு வடை செய்வாங்க பாத்தீங்களா, சோ அங்கெல்லாம் சிம்பிளா இந்த மாதிரி தான் இன்கிரீடியன்ஸ் போடுவாங்க. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா வடை வந்துட்டு தட்டி போட்டுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணணும். ஏன்னா உள்ள இருக்கிற பூவுமே நம்மளுக்கு வெந்து கிறிஸ்பியா வரணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் பொறுமையா வேக வச்சு எடுத்து இருக்கேன். சோ பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்பினஸ். அந்த உள்ள பூவும் சரி வெளியில இருக்கிற பூ நல்லா கிறிஸ்பி ஆகி நல்லா வடை வெந்து வரணும். ரொம்பவும் வேக வச்சுட்டீங்கன்னா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் சாப்பிடறதுக்குமே நல்லா இருக்காது. ஒரு மீடியமான இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வடையை வந்துட்டு மீடியம் ஸ்டேஜ்ல எடுக்கணும். சோ சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடை, அவ்வளோ ஹெல்த்தி. ஆக்சுவலி முருங்கைப்பூ பாத்தீங்கன்னா முருங்கை இருக்கிறதுல முருங்கை கீரை ஆகட்டும் பூ ஆகட்டும் ரொம்பவே ஹெல்த்தி. பூ பாத்தீங்கன்னா மெயினா ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. சோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யற டிஷ் வந்துட்டு யார் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா எல்லாருமே இது சாப்பிடாதவங்க கூட நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் செஞ்ச ட்ரை ரோஸ்ட், முருங்கைப்பூ ட்ரை ரோஸ்ட், அது மட்டும் இல்லாம முருங்கைப்பூ வடை ரெண்டுமே உங்க எல்லாருக்குமே நினைக்கிறேன். சோ நிஷி பிரின்சஸ் சேனல்ல இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி நீங்க பாக்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம Facebook வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா நிஷி பிரின்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.